ஓகே சரி ஆண்டி. நீ சாப்பிட்டுட்டே இருங்க. மா ம் எனக்கு இந்த பொங்கலுக்கு பட்டுல ஆஃப் சாரி வாங்கி தரியா? என்னம்மா? அதாம்மா பட்டுல பாவாடை தாவணி கேட்டேன், வாங்கி தரியா? ஓ சரிம்மா. காலேஜ்ல ஃபங்க்ஷன் இருக்குமா, அதுக்கு கட்டிட்டு போகணும். ம் சரி வாங்கித்தேன். சரி. உட்காரு. என்ன ஆண்டாளு, பொங்கல் வேற வருது, ஹாஸ்பிட்டல் செலவுக்கே நிறையா காசு போயிடுச்சு. பொண்ணு வேற இப்படி கேட்குறாரு, காசுக்கு இப்போ என்ன பண்ணுவ? பசங்க ஆசைப்பட்டாங்க, பண்ணி தானே ஆகணும். நீ மாதம் மாதம் கொடுத்த சம்பள பைசாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சீட்டு போட்டிருக்கேன். இந்த மாதம் செலவு இருக்கு, எனக்கே சீட்டு வேணும்னு கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காதையா? பார்த்து பண்ண ஆண்டாளு. ம் சரி, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன். தனாமா, மலர் ஆண்டி நம்பர் இருக்கு அவங்ககிட்ட? இருக்குமா, கொஞ்சம் அவங்களுக்கு ஃபோன் போட. சரிம்மா. அம்மா எடுக்க மாட்டாங்கம்மா. சரிம்மா, நீ வீட்டில் தானே இருப்ப? அம்மாவுக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, உன் ஃபோன் தரியா? சரிம்மா. ம் சரி, அம்மா வெளியே போயிட்டு வரேன், அப்பா பார்த்துக்கோ. யாருங்க நீங்க, என்ன வேணும்? ஆண்டாள் அம்மா வீடு தானே இது? ஆமாங்க. அவங்க இல்லைங்களா? அவங்க வெளியில போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓ ஆமா, நீங்க? இல்ல வந்துருவாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆண்டாளு, என்ன எதிர்பார்க்கல இங்க? இல்ல சேஜி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு 25,000 வாங்கிட்டு போனேன். ஆரம்பத்துல 2-3 மாசம் மட்டும்தான் வட்டி கட்டினேன், அதுக்கப்புறம் ஆளையே காணும். இல்ல சேஜி, நடுவுல என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அதான். வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சா அப்புறம் வாங்க, இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிடுற. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. உங்க பின்னாடி நாங்க அலையை நம்ம பணத்தை கொடுத்துட்டு. சேஜி பொறுமையா பேசுங்க சேஜி, எல்லாரும் பாக்குறாங்க. அதெல்லாம் வட்டி கட்டாம இருக்கும்போது தோணி இருக்கணும், சரியா? நான் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட வந்து பேசிக்கோ. சேஜி, பண்டிகை நாள், பொங்கல் வருது, பசங்களுக்கு துணி எடுக்கணும். சரி தெரியுமே, பண்டிகை காலத்துல தானே கடன் உடனே வாங்கி அப்படியே பைசா வச்சிருப்பீங்க. அதான் அப்பா கரெக்டா சொன்னாரு, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவாக இருந்தாலும் கடையில் வந்து அப்பா கிட்ட பேசிக்கங்க, சரியா? சேஜி, கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சேஜி, கொஞ்சம் பாவம் பாருங்க சேஜி, பண்டிகை காலம் வேற. உனக்கு பாவம் பார்த்தா என் குடும்பத்தை யார் பாக்குறது? சேஜி சேஜி, அடுத்த மாசம் கண்டிப்பா நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன் சேஜி, இந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. எப்படி 10 மாசமா கொட்டாத பணம் ஒரே மாசத்துல உனக்கு கூரை பிச்சுட்டு கொட்டா போதா என்ன? ஓமா, இந்த போன் கூட நல்லதா இருக்கு, எது இருந்தாலும் வட்டி அசலும் கட்டிட்டு கடையில வந்து வாங்கிக்க போன, சரியா? சேஜி சேஜி சேஜி, பைசா கூட எடுத்துட்டு போங்க சேஜி, என் பொண்ணுடைய போன் சேஜி, அதையாவது கொடுத்துட்டு போங்க. உனக்கு சொன்னா புரியாதா? தனா, இங்கேயா வந்த? உள்ள போ. என்னம்மா இது, இவர் காலையில விழுந்துட்டு இருக்க? அம்மா சொன்னா கேட்க மாட்டேன், உள்ள போதனா. சேஜி, ஓ இதான் உன் பொண்ணா? தனா உள்ள போ, அப்பாட்ட எதுவும் சொல்லாத, நான் வந்து சொல்லு, உள்ள போ. சரிம்மா. சேஜி சேஜி ப்ளீஸ் சேஜி. மா, என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, எது வந்தாலும் அப்பா கிட்ட வந்து பேசிக்கோ, சரியா? சேஜி. ஐயோ, நல்ல நாள் அதுமா இப்படி ஆயிடுச்சு, என் பசங்கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேன் தெரியல.